ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது நவராத்திரி டைம். நவராத்திரி 19ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகுது, 9 நாள். சரிங்களா? ஸோ இந்த டைமில் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு காமனாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். பட் பர்டிகுலராக இந்த நவராத்திரி முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற நாட்களோட இந்த நாட்களுக்கெல்லாம் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வழிபாடு இந்த 9 நாட்களில் நீங்கள் ஒரு 5 நாட்களோ 7 நாட்களோ ஒரு 3 நாட்களோ அல்லது ஒரு நாளாவது செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க. இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். என்னங்கிறது பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட். இன்னும் ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது. பஞ்சமி எப்போ வருதுன்னா 23ஆம் தேதி வருது, வளர்பிறை பஞ்சமி. நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைம் 22ஆம் தேதியோட முடியுது. சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, பட் நானும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க நீங்கள் எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் கட்டாயம் போட்டு அனுப்பணும். சரிங்களா? அதே போல் பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வருது, பண்ண முடியல அப்படின்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சில பேருக்கு தான் அப்படி ஆகும், எல்லாருக்குலாம் அப்படி ஆகிறதில்ல. சில பேருக்கு தான் அப்படி ஆகும். ஆச்சுன்னா சொல்லுங்கள், நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு தரேன். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு முக்கியமான இந்த விஷயம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஹலோ, வணக்கம் சிஸ்டர். நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். என் பேர் புஷ்பா. ஏன்னா என் பையன் ரொம்ப நாளாக அவங்க அப்பா கூட பேசாமல், அவங்க அப்பா எது சொன்னாலும் பதில் சொல்லாமல் இருந்தார். ஸோ இன்றைக்கி என் மகன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினார். என் மகனுக்காக தான் உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சிருக்கு சிஸ்டர். ஒரு 2 ஹவர் கூட இல்லை சிஸ்டர். என் பையன் கால் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசினேன். எனக்கு வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. எந்த சிஸ்டருக்கும் எனக்கும் நானும் கூடி நன்மை சொல்கிறேன். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சிஸ்டர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில. அவங்க மலேசியா. அவங்க பையன் அவங்க அப்பா கூட ரொம்ப நாளாக பேசாமே இருந்தாங்க. அவங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்காமே இருந்தார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. உண்மையாகவே வராகியோட சக்தி எல்லாருக்கும் போய் சேரணும். வராகமூர்த்தி சித்தரையோட பவர் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது சைலபுத்திரி. இந்த யார் அந்த சைலபுத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர நவராத்திரி தொடங்கின அந்த 9 நாட்களில் முதல் நாள் இவங்களை நினச்சி கும்பிடுவாங்களாம். முதல் நாளே ஏன் இவங்களை நினச்சி கும்பிட்றாங்கன்னா, வெற்றிக்கான முதல் தேவதைன்னு சொல்லுவாங்க சைலபுத்திரியை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் இவங்க. இவங்களை நினச்சி நம்ம கும்பிட்றனால ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. வறுமை, கஷ்டம், தடைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய சக்தி சைலபுத்திரிக்கு இருக்குது. அதனால் இவங்களை கும்பிடணும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், முதல் நாள் தானே கும்பிடணும், இப்போ ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். முதல் நாளில் ஆரம்பித்து 9 நாட்களில் ஒரு நாள் இவங்களை நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் எந்த விஷயத்துக்கு கேட்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான வெற்றியை இவங்க கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. வழக்கமாக நவராத்திரி அப்படிங்கும்போது அந்த சுவாமி அம்மன் கொலுவில் இருப்பாங்க. தெய்வம் கொலுவில் இருக்கும் போது நம்ம நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலும் அது சக்ஸஸாகவே போய் முடியுங்க. அதனால தான் இந்த சைலபுத்திரியை மெயினாக கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த தெய்வத்தை கும்பிட்றதுக்கு சில சூட்சம முறைகள் இருக்கிறதாக சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெத்தடில் இவங்களை இப்படி கும்பிட்டு பாருங்கள், நிறைய பவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விஷயந்தான், அதை எந்த நேரத்தில் எந்த தெய்வத்துக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வித்தியாசமே. ஸோ அந்த வகையில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு முறை. இதை கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கனாலே 2 ஹவர்ஸில் உங்களுக்கு விடை கிடைக்கும். 2 மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவர் இதற்கு இருக்குது. அதனால் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நவராத்திரி அப்படின்னாலே ஈவினிங் டைம் தான் செய்வாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் ராத்திரி தூங்குற வரை நவராத்திரி எப்போவுமே பண்ணலாம். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஈவினிங் டைம் கூட செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விஷயம் செய்கிறக்கு நமக்கு என்ன பொருள்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மெயினாக இந்த அன்னையை நீங்கள் கும்பிட்றக்கு மஞ்சள் வேணும். நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் இருந்துச்சுன்னா அந்த மஞ்சளை
நல்ல ஒரு பிள்ளையார் ரூபமாய் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தேவியை நம்ம மஞ்சளில் உரு கொடுத்து கொண்டு வர போகிறோம். மஞ்சளில் ஆவாகனம் பண்ணி கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மஞ்சளில் வந்து நம்ம இவங்களை பிடிச்சி வைக்கணும். இப்போது மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறது அப்படிங்கிறதுனால சும்மா சாதாரணமாக தண்ணி தெளித்து அப்படியே மஞ்சளில் பிடிச்சா போதும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் தண்ணி தெளித்து லைட்டாக பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கூடவே லைட்டாக கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த அன்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசுமாட்டோட மேலே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வழக்கமாக வந்து இவங்களை வழிபாடு பண்ணுறக்கு நீங்கள் பசும்பால் வச்சு வழிபாடு பண்ணாலே போதும்னு சொல்லுவாங்க. அந்த பசும்பாட்டிலேருந்து வரக்கூடிய பசு நெய் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இந்த பசு நெய்யோட வாசத்துக்கு மயங்குவாங்களா இந்த சைலபுத்திரி தாய். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தேவதையை நம்ம நெய் கொண்டும் கொஞ்சம் அவங்கள உருவாக்கணும். அந்த தண்ணி கூட சேர்த்து அந்த பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி அம்மனோட உருவத்தை உருவாக்குவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து, ரொம்ப தாராளமாலாம் போட வேண்டியதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். நெய் சேர்த்து அவங்கள நல்லா பிசைஞ்சு ஒரு உரு கொடுக்கணும். சரிங்களா? உரு கொடுக்கறதுனா ஒரு பிள்ளையார் மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சுக்கணும். பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சதை உங்கள் வீட்டில் இருக்க அம்மிக்கல் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம குளவிக்கல், அம்மிக்கல், இதெல்லாம் வந்து மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் அவங்க வீட்டு இருப்பாங்க, அந்த இடத்துலலாம் அவங்க வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த பிள்ளையார் பிடிச்ச அந்த மஞ்சளையும் வச்சு தேங்காய் பழமெல்லாம் நீங்கள் அதுக்கு உடைச்சி அங்கே வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ நவராத்திரி அப்படின்னா பெரிய ஒரு அலங்காரம் பண்ணி நடு வீட்டில் வச்சு செய்கிறது ஒரு வகை. பட் நம்ம முன்னோர்கள்லாம் நவராத்திரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி அம்மிக்கல் வச்சு அந்த அம்மிக்கல்ல அந்த தெய்வத்தை வச்சு கும்பிட்டுருக்காங்க. இப்படி செய்யும் போது அந்த குடும்பம் ஒரு மங்களகரமான சுபிக்ஷத்தை அடையும். எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த தெய்வமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக திலகமிட்டு அவ்வளோ குதூகலமாக ஆடுமா. அத்தனை அது யார் அந்த வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க சௌபாக்கியவதியாக இருக்கணும், ஒரு மங்களகாரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வமே வாழ்த்துமா. நம்ம வைக்கிற பொருளை அவங்களே எடுத்துப்பாங்களாம். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அம்மிக்கல், ஆட்டாங்கல், குளவிக்கல் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அது மெயினாக வைக்க வேண்டிய ஒரு பொருள். அது இருந்துச்சுன்னா அது பக்கத்துலேயோ அல்லது மேலேயோ இந்த விளக்கு வச்சு அம்மனை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களே அங்கே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். தேங்காய் பழம் வச்சு அவங்களுக்கு பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு வாழைப்பழம் வைங்க. சரிங்களா? வாழைப்பழம் வைக்கிறது, வாழைப்பழம்ங்கிறது பூவம்பழம் வைக்கலாம், செவ்வாழை வைக்கலாம், ரஸ்தாளி வைக்கலாம், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. வாழைப்பழம் இந்த நவராத்திரியில் வச்சு வழிபாடு பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அது நடக்காமல் போதில்ல, அந்த தடைகள் இருந்துகிட்டே இருக்குல்ல, அத்தனை விஷயத்தையும் உடைச்செறியக்கூடிய பவர் வந்து வாழைப்பழத்துக்கு இருக்குது. அதனால் வாழைப்பழம் வச்சு வழிபாடு பண்ணுறது இன்னும் சுமூகமாக அந்த விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம எந்த நேரத்தில் எப்போ பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறோம், அதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே செய்வோம். ஆனால் நவராத்திரியில் இந்த தெய்வத்துக்கு இப்படி பண்ணும்போது பவர் கூடும் அப்படிங்கிறதா விஷயம். அதனால் இது வந்து அவங்களுடைய காலம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, ஐயோ நான் பீரியட்ஸ், நான் நான்வெஜ் சாப்பிட்டேன், நான் செய்ய முடியுமா அப்படிங்கிறலாம் வந்து டவுட் வரும். நான்வெஜ் சாப்பிட்றதா விட்டுருங்க. பட் பீரியட்ஸ் ஆனால் கூட இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. ஏன்னா தெய்வம் அம்பிகைக்குரிய நாள் தான் இந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தெய்வத்தை நம்ம கும்பிடக்கூடாதா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். தாராளமாக பெண்கள் வந்து கும்பிடலாம். நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தீங்கன்னா பூஜைகளை வச்சு செய்ய வேண்டாம். மற்றபடி ஒரு ஹாலில் வச்சு நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டு ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் வச்சு செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதனால் பூஜை அறைக்கு மட்டும் போகாமல் நீங்கள் அப்படி செஞ்சால் போதும். ஏன்னா நம்ம இந்த வழிபாடு முடிச்சுட்டு நேராக பூஜை அறையில் தான் போய் எல்லாம் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் மற்ற இடத்துல இருந்து தாராளமாக இந்த வழிபாடுங்கிறத பண்ணலாங்க. இப்போ நவராத்திரியோட சக்தி வாய்ந்த தேவதை சைலபுத்திரியோட சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது. உங்களுக்கு வெற்றி அப்படின்னாலே சைலபுத்திரி தான் ஞாபகத்தில் வரணும். அவ்வளோ வெற்றிக்கான ஒரு தேவதைன்னு தான் இவங்கள சொல்லுவாங்க. அம்பிகையோட ஒரு மந்திரம் இருக்குது சைலபுத்திரியோடது. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் வெறும் 9 வாட்டி சொன்னாலே போதும். சரிங்களா? இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது நான் ஒரு வார்த்தையாகவே உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வந்தே வாஞ்சிதித் லாபாய சந்திர கிருத சேகரம் விருஷபாருடம் சூலதாரிணிம் சைலபுத்ரிம் யசஸ்வினிம். சரிங்களா? இந்த மந்திரத்தை 9 வாட்டி சொல்லுங்கள். இப்போ பிக்சரில் இது பார்க்குறீங்க இல்லையா, ஓம் ஷாம் ஷைல் புத்ராயை நமக, ஓம் ஷாம் ஷைல் புத்ராயை நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம், 1008 முறை கூட சொல்லலாம். இது இரண்டுமே சக்தி வாய்ந்த மந்திரம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல். வெற்றி அப்படின்னாலே இந்த தேவதை தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். அவ்வளோ பவர்ஃபுல். இந்த 9 நாளில் 5 நாளாச்சும் பண்ணுங்கள், இல்லை 3 நாளாச்சும் பண்ணுங்கள், இல்லை ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக இவங்களை கும்பிடுங்க.
நிச்சயம் மிராக்கிள் வந்து நடக்குங்க. அப்புறம் நம்ம அன்னையை வந்து மஞ்சள் ரூபத்தில் பிடிச்சு வச்சுருக்கோம். அது என்ன பண்ணுறதுங்கிற டவுட் வரும். மஞ்சளை வந்துட்டு நீங்கள் அந்த 9 நாள் முடிகிற வரை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் கரைச்சி விட்டுறலாம். தண்ணியில் கரைச்சி விட்டுலாம், வாசலுக்கு தெளித்து விடலாம். இந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.